ஸ்வாதி முத்திய மலையானிய கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண நினைக்கிறேன். இது ஒரு கன்னடா படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீரோது டாபின்ற ஒரு படம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, அது கூட ரிவ்யூ போடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா, ஒரு ஊரில் ஒரு கிளினிக் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே என்னன்னாக்கா இன்னும் கொஞ்ச நாளில் சாவ போடுறாங்க. அதாவது 1 months 2 months 3 monthsல கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு க்யூரே பண்ண முடியாது. அவங்கள அங்கே வச்சுக்கிறது தான் அந்த படத்தோட மெயின் கான்செப்ட். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினோட ஃபேமிலி லைஃப் நல்லா இல்லை. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வராரு. அவருக்கும் ஹீரோனுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது, இது லவ் எப்படி வருது, பட் அவர் லாஸ்ட்டில் செத்து போகிறாரு. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டீசெண்டாக ஒரு ஸ்லோ மோஷனாக, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். படம் மட்டும் ரொம்ப ஸ்லோ, இருக்கிற 1.25 மணி நேரம் தான். பட் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரியும். பட் ஒரு டீசெண்டாக ஒரு ஃபீல் குட் படம் சொல்ல ஒரே லைனில் சொல்ல போனாக்கா, ஸ்டோரி ஹீரோ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எங்கோ ஒரு இடத்துல ஃபீல் ஆகும். அங்கே நடக்கிற ஒவ்வொரு சீனும் ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி தான். ஹீரோனு கடைசியில் சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு டைலாக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க. என்னென்னு அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பார்க்காதவங்களுக்கோசம் உங்களுக்கோசம் அந்த டைலாக்கு. அதாவது வந்துட்டு, ஏன் அவனோட நீ படுத்து வந்த அந்த பெட்டில், இல்லை நாங்கள் 2 பேரும் ஒரே பெட் ஷேர் பண்ணிக்கணும், நான் அவனை கிஸ் பண்ணேன், அவன் உடம்பு முடியல, அதனால தான் எதுவும் பண்ண முடியல. உடம்பு முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் நீ என்ன கேட்குறல்ல, என் ஹஸ்பண்டு கேளு அந்த வார்த்தை, யார் யார் கூட சுற்றுறேன்னு சொல்லிட்டு. நன்றி, தேங்க்யூ.